உட்கார்ந்து மேட்சை ஸ்லோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. ஃபர்ஸ்ட் இந்த ஹர்திக் பாண்டியாக்கு வரேன். திலக் வர்மாவை வெளியே ரிட்டையர் ஹேட்னு போட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கான்ட்ரவர்சியா தான் இருக்குது ஃபுல்லா. எதுக்கு திலக் வர்மா வெளியே போனா ரிட்டையர் ஹேட்டா? சரி போயிட்டான், மொமெண்டம் கிடைக்கல, சாட்னர் உள்ள கொண்டு வந்தியா? அப்புறம் சாட்னருக்கு எதுக்கு ரன் கொடுக்கல? சரி இப்ப நீ திலக் வர்மா வெளியே எடுத்துட்ட, நான் சாட்னர் உள்ள கொண்டு வரேன், எனக்கு பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கு சாட்னர் கரெக்டா இருப்பான், திலக் வர்மா இப்ப தேவையில்லை, அவனுக்கு இன்னைக்கு பேட்லேயே பட மாட்டேங்க அப்படின்னு நீ சாட்னர் உள்ள கொண்டு வந்தனா அப்ப ரன் ஓடும் போது அவனுக்கு ரன் கொடுக்கணும்ல. இவர் ஓடாம இவரே நின்னுட்டாரு, நான் இன்னைக்கு ஒரு 4 6 அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி. எதுக்கு இந்தியன் பிளேயர்ஸ் இது ஒரு ஃபேஷனாவே வச்சிருக்காங்கன்னு தெரியல, நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி. அந்த சைடு ஒருத்தன் சரக்கு இருக்கு பேட்டிங் பண்றதுக்கு அப்படின்னா அவனை விடுங்க, அவன் அடிப்பான். அவன் நீ அடிக்கிறே இல்லையா, அவன் அடிக்கட்டும். ஒரு பேட்டர் நின்னுனா இன்னொரு பேட்டரை விரட்டி விடுறது, இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. நான் ஸ்ட்ரைக்கர்ல ஒரு ஒஸ்டான பேட்ஸ்மேன், ஐ மீன் ஒரு பவுலர் இருந்தா மட்டும்தான் நீங்க சொல்லலாம், வேண்டாப்பா நான் பாத்துக்கிறேன் நீ அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் இருந்தானா நீங்க தைரியமா சொல்லலாம், இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஒருத்தனுக்கு அடிக்கிற எபிலிட்டி இருக்கும் போது எதுக்கு சொல்லணும்ன்ற